ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க உங்க பிசினஸ்க்காக Facebookல ஆட்ஸ் ரன் பண்ணும்போது இந்த கன்ஃப்யூஷன் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அதாவது ஆட் ஷெட்யூலிங் எப்ப பண்ணணும், பட்ஜெட் ஷெட்யூலிங் எப்ப பண்ணணும். ஸோ பிகாஸ் எனக்கு லாஸ்ட் ஒரு 2 டேஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் ஷெட்யூலிங் பத்தி நிறைய பேர் கேட்குறீங்க, பட்ஜெட் ஷெட்யூலிங் பத்தி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஆட் ஷெட்யூலிங் எப்ப யூஸ் பண்ணணும், பட்ஜெட் ஷெட்யூலிங் எப்ப யூஸ் பண்ணணும், எப்ப அத யூஸ் பண்ணா நம்மளுக்கு லீட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். அத பத்தி தான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற மெயினான ஏரியா என்ன பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஷெட்யூலிங் அண்ட் ஆட் ஷெட்யூலிங். ஸோ நான் எப்போ பட்ஜெட் ஷெட்யூலிங் யூஸ் பண்ணணும், நான் எப்போ ஆட் ஷெட்யூலிங் யூஸ் பண்ணணும். ஸோ அதான் எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ முதல்ல பட்ஜெட் ஷெட்யூலிங் அண்ட் ஆட் ஷெட்யூலிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த கேமரா சூஸ் பண்ணலாம். ஸோ லீட்ஸ் கேமரா சூஸ் பண்றேன். ஸோ நீங்கள் இதை வந்து கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ்லேயே உங்களால் ஒர்க் பண்ண முடியும், இல்லை நீங்கள் ஆட் செட்லையும் ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கேம்பெயின் இப்போதைக்கு நான் கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ல அந்த டேஷ்போர்டில் இருக்கேன். ஸோ கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ல நான் வந்து சிபியூ செலக்ட் பண்ணியிருக்கேன். சிபியூ செலக்ட் பண்ணி என்னோட டெய்லி பட்ஜெட் வந்து ₹1000 செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பட்ஜெட் ஷெட்யூலிங் யூஸ் பண்ணலாமா? எஸ், இப்போ உங்களால் பட்ஜெட் ஷெட்யூலிங் யூஸ் பண்ண முடியும். பட் ஆட் ஷெட்யூலிங் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பட்ஜெட் ஷெட்யூல்னா என்ன ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். ஸோ பட்ஜெட் ஷெட்யூல்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் மட்டும் லீட்ஸ் அதிகமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மண்டே டு சண்டே வந்து ஆட் ரன் பண்ணுறீங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் உங்களுக்கு லீட்ஸ் அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் நீங்கள் வந்து இப்போ நார்மலாக வந்து ₹1000 ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 26 அண்ட் 27 செலக்ட் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 250 எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணுறேன். அப்படின்னா ₹1250 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் டைம் இன்டர்வல் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், பட்ஜெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த 2 நாள் மட்டும் நம்ம லீட்ஸ் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்காக ஆட் ரன் பண்ணும்போது எந்த டைம் இன்டர்வல்ல உங்களுக்கு லீட்ஸ் அதிகமா வருது அந்த டேல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டேக்கு மட்டும் நீங்க பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது ரெண்டு டைப்பா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒன்னு வந்து டைரக்டா உங்களுக்கு ருபீஸ் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணும், இல்ல பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் ₹100 ₹1000 நான் இது பண்றேன். ஸோ நான் 10% இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஸோ அட்லீஸ்ட் நீங்க 10% கொடுத்து என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் உங்களால் ருபீஸ் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட்ஜெட் ஷெட்யூலிங் பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆட் ரன் பண்றீங்க, ₹1000 பட்ஜெட் வச்சு டெய்லி பட்ஜெட் ரன் பண்றீங்க. நீங்க என்ன பண்ண சடனா வந்து நீங்க வந்து பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணா அது ஆட்டோமேட்டிக் என்ன நடக்கும்னா உங்களோட ஆட்ஸ் வந்து அகைன் ரிவ்யூ போகும். ரிவ்யூ போயிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகும். திருப்பி ஒரு கூலிங் பீரியட் போயிட்டு திரும்பி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அகைன் ரிவ்யூ போயிட்டு ஸ்டார்ட் ஆகும்போது உங்க ஆட் நம்ம ஆட்டோமேட்டிக் வந்து பாத்தீங்கன்னா அது வர லீட்ஸ் ஃப்ளோ வந்து கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க இனிஷியலா செட் பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக் எந்த டைம்ல இன்க்ரீஸ் பண்ணணும், எந்த டைம்ல டிக்ரீஸ் பண்ணணும் அதுவே தெரியும். ஸோ இதனால உங்களோட லீட்ஸ் ஃப்ளோ வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கரெக்டான ஃப்ளோல போயிட்டு இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட் ஷெட்யூலிங் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஆட் ஷெட்யூலிங். எப்படி நீங்க டெய்லி பட்ஜெட் சூஸ் பண்ணி பட்ஜெட் ஷெட்யூலிங் ரன் பண்றீங்களோ அதே மாதிரி இப்போ வந்து நீங்க லைஃப் டைம் பட்ஜெட் சூஸ் பண்ணி தான் நீங்க ஆட் ஷெட்யூலிங் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆட் ஷெட்யூலிங் என்ன, இது கம்ப்ளீட்டா வந்து உங்களோட டார்கெட் ஆடியோ டைம் ஜோன் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஆட் ரன் பண்றீங்க, எங்களுக்கு மார்னிங் மட்டும் தான் ரிசல்ட் வருது. அப்போ நீங்க மார்னிங் 8 to ஈவினிங் 6 வரைக்கும் செட் பண்ணி உங்களால ஆட் ரன் பண்ண முடியும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம் ஆட் ரன் பண்ண வேண்டாம், பிகாஸ் என்கிட்ட டீம் இல்ல ஃபாலோ பண்ணுது, ஒன்லி எனக்கு மார்னிங் மட்டும் தான் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பர்டிகுலர் டைம் ஜோனை சூஸ் பண்ணி உங்களால ஆட் ரன் பண்ண முடியும். இதுவே நீங்க ஒரு ஏஜென்சியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இங்க இந்தியால இருந்து ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து அப்ராட்ல இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், வியூவர்ஸ் டைம் ஜோன் செட் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ணணும். பிகாஸ் அப்படி செட் பண்ணா தான் பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல அவங்களுக்கு ஆட் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு லைவாவே காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேம்பெயின் பட்ஜெட் சூஸ் பண்ணிட்டேன், லைஃப் டைம் பட்ஜெட் வந்து 5000 வச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பட்ஜெட் ஷெட்யூலிங் டிசேபிள் இருக்கும், பட் இப்போ ஆட் ஷெட்யூலிங் வந்து எனேபிளா இருக்கும். ஸோ ஆட் ஷெட்யூலிங் என்ன பண்றேன், ரன் ஆட்ஸ் அண்ட் ஷெட்யூல் டைம். ஸோ இது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணேன், ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் மட்டும் ஆட் ரன் பண்ண போறேன். பிகாஸ் எனக்கு வந்து மார்னிங் மட்டும் ஆட் ரன் ஆனா போதும், எனக்கு ஈவினிங் நைட்டோ ஆட் ரன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாட்ல இருந்தா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் ஆஸ் ஷெட்யூல் கொடுத்துட்டு இது நான் எங்க செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா உங்களோட ஆட் செட்டுக்கு போயிடுங்க. உங்களோட ஆட் செட்ல வந்து பார்த்தா நீங்க பட்ஜெட் செட் பண்ணீங்களா, அதுக்குள்ளேயே வந்து பார்த்தா உங்களுக்கு ஷோமர் செட்டிங் காட்டும். அதுல வந்து ஆட் ஷெட்யூல் ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டைம் இன்டர்வல்ல உங்களுக்கு ஆட் ரன் ஆகணும். ஸோ எக்காரணத்துக்கு கொண்டு இதை சேஞ்ச் பண்ணிட யூஸ் வியூவர் டைம் ஜோன். பிகாஸ் நீங்க வந்து இங்க இருந்து அப்ராடுக்கு ஆட் ரன் பண்ணா கண்டிப்பா இந்த ஜோன்ல வச்சு நீங்க ஆட் ரன் பண்ணணும். இதுவே நீங்க ஆட் அக்கௌண்ட் வச்சு நீங்க ரன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எங்க நீங்க அந்த ஆட் அக்கௌண்ட் ரன் பண்ணிருக்கீங்களோ அங்கிருந்து ஆட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க செலக்ட் பண்ணும்போது யூஸ் வியூவர் டைம் ஜோன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் ரன் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் மட்டும் தான் ஆட் ரன் ஆகும் சொல்லிட்டேன். அப்போ எனக்கு வந்து மார்னிங் மட்டும் ரன் ஆகும். அப்போ 9 AM இருந்து எனக்கு வந்து ஒரு 6 PM வரையும் ஆட் ரன் ஆனா போதும். ஸோ எனக்கு டியூஸ்டே மொத்தம் ஒரு
9 AM வந்து ஒரு 9 PM வரை ஆட் ரன் ஆனா போதும். இந்த மாரி ஒரு பர்ட்டிகுலர் டைம் இன்டர்வல் மட்டும் உங்களால எல்லா நாளுமே செட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஆட் ஷெட்யூலிங். இது வந்து நெறைய பேருக்கு வொர்க் ஆகும். பிகாஸ் இந்த சர்விஸ் ஓரியன்டட் பிசினஸ், டெய்லி வேஜ் சர்விஸ் ஓரியன்டட் பிசினஸ் பண்றவங்க இது கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளாரிஃபை இருக்கும். ஸோ பட்ஜெட்னா என்ன? ஆட் ஷெட்யூல்னா என்ன? அத எப்ப யூஸ் பண்ணணும்னு சொல்லி 2மே உங்களுக்கு லீட்ஸ் இன்கிரீஸ் பண்ணி தான் தரும். ஸோ ஆட் ஷெட்யூலிங் பொறுத்தவரைக்கும் உங்களோட வியூவர் டைம் ஜோன பேஸ் பண்ணி அது வந்து லீட்ஸ் இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா என்ன டைரக்ட்டா Instagram கான்டாக்ட் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவென்ட்டான கொரீஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைரக்ட்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் குடுத்திருக்கேன். ஓகே கைஸ், பை பை.